ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து நம்மளோட குக்கீஸ் பற்றி சொல்லியிருந்தேன். நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ வரவேற்பு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான குக்கீஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ் இல்லாமல் வீட்டில் பண்ண ஹோம்மேட், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைதா அண்ட் ஒயிட் சுகர் ரெண்டுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ குக்கீஸ் வேணும்னா மறக்காமல் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு 4 to 5 டேஸில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவேன். ஸோ ஒரு குக்கீஸுமே உங்களுக்கு வரப்போ அது வந்து ஒரு முந்தின நாள் முன்னாடி தான் வந்து ப்ரிப்பேர் ஆகி வரும். ஸோ ஸ்டோர் பண்ணி அனுப்புறது கிடையாது. ஸோ உங்கள் ஆர்டர் வந்த பிற்பாடு ஒரு 4 நாள் டைம் எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி மார்னிங் பண்ணால் ஈவினிங் அனுப்பிச்சிருவோம், ஈவினிங் பண்ணால் மறுநாள் காலையில் அனுப்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் இவ்வளோ நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்குறதுக்கு. ஸோ ஹோம்மேட் அப்படின்லாம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் குக்கீஸ் அப்படின்னு வரப்போ குழந்தைங்க சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க சாப்பிட்ற விஷயத்தில் கலப்படம், எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பூஜைக்கு நம்ம கிளம்புறோம். சத்யநாராயண பூஜை வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து விவான் குட்டிக்கு ரீசெண்ட் டைமில் ட்ரெஸ்ஸஸ் வாங்கினோம் இல்லையா. எந்த ஒரு ட்ரெஸ் நம்ம புதுசாக போடுறதா இருந்தாலும் குழந்தைங்களுக்கோ இல்லை நம்மளுக்கோ அதில் வந்து நம்ம அந்த சந்தனமோ இல்லை வந்து கொஞ்சம் மஞ்சளை வச்சு போட்டோம் அப்படின்னா அந்த துணி வந்து வீணாகாமல் பாழாகாமல் ரொம்ப நாள் நம்ம வந்து வச்சு போட்டுவோமா. இது வந்து ஃபஸ்ட்டு நான் மித்தாக தான் நினச்சேன். பட் லேட்டரான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு போடுறப்ப அந்த துணி ரொம்ப நாள் போடுறேன். பொட்டு வைக்காமல் அப்படியே போட்டு போகும்போது அது வந்து சீக்கிரமாக கிழிஞ்சு போகிறதோ இல்லை டேமேஜ் ஆகிடுதோ அந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஒரு வேளை அம்மா சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குமோ அப்படின்னு நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே இப்போ வந்து அந்த மஞ்சளோ இல்லை அந்த சந்தனமோ வச்சு தான் நம்ம வந்து போட்டுப்போம். இவன் சரியான செட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த குளிச்ச உடனே வந்து தலை வரவே மாட்டான். ஸோ ரொம்ப நேரம் மேலே வச்சுட்டே இருப்பேன். அண்ட் இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நான் நின்று தலைலாம் வருவோம்ல, அதை பார்த்து அவனுக்கும் வந்து நம்ம செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிறான்னு நம்ம தெரியல. ஸோ அந்த ட்ரால் ஓப்பன் பண்ணி ஸோ அவனுக்கு என்னென்ன வேணுமோ அந்த ஹேர் ஸ்டைல் அவரே பண்ணிப்பார். எனக்கு எவ்வளோ ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், நான் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்துட்ருக்கோன்றப்போ நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குங்க, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் இந்த விவான் குட்டியோட சைட்டுகள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ எனக்கு அந்த டைமே வந்து பார்த்திங்கன்னா போகிறதே தெரியாது. அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டாக இருக்கும். என்ன அவனோட குட்டி இந்த சைட்டெல்லாம் அதை ரெக்கார்ட் பண்ணி பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பாருங்கள், தலை அவனே வாரிக்கிறாரான். ஸோ மஷ்ரூம் பண்ணுற மாதிரி தலை வாரிப்பான். அண்ட் அவனுக்கு வந்து தோன்றது நம்ம அம்மாலாம் பண்ணுறாங்க, நம்மளும் வந்து நம்மளே வந்து தலை வாரிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் கூட அவனே கழட்ட ஆரம்பிச்சிட்டான். குளிக்கணும் அப்படின்னா அழகாக வந்து ட்ரௌசர்ஸ்லாம் கட்டிட்டு ஸ்டடியாக வந்து பாத்ரூம்குள்ளே போய் நின்றுப்பான். ஸோ அந்த அளவுக்கு சின்ன விஷயங்கள் அவனே பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த யூடியூப் வந்ததுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட விஷயம் நிறையா இருக்குங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நல்லது நினைக்கிறவங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நான் இதை பற்றி நிறைய ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை பிறந்திருக்குல்ல ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு, அவங்களுக்காக இந்த ஒரு பாத்தர் ஒன்று வாங்கியிருந்தேங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ வீட்டில் வந்து பெரியவங்களாம் இருக்க மாட்டாங்க, குழந்தைய குளிப்பாட்டணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக நம்மளே குளிப்பாட்டிடலாம். நான் விவான் குட்டிக்கு இந்த ஒரு பாத்தர் தான் யூஸ் பண்ணேன். இப்போ லவ்லா பிராண்டில் இந்த ஆஸ்ட்ரோனட் அப்படின்ற ஒரு மாடல் வந்திருக்கு. இதில் நிறைய எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நல்லா வந்து என்ன சொல்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி லெவல்ஸ் இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். குழந்தைய வந்து ஜஸ்ட் இதில் படுக்க வச்சுட்டு கீழே வந்து உங்களுக்கு நெட்டு கொடுத்துருக்கிறதுனால தண்ணி நம்ம ஊற்றுறப்போ கீழே ஃபுல்லாக போயிடும், தண்ணி எதுவுமே ஸ்டோர் ஆகாது. ஸோ அழகாக அந்த பாப்பா படுக்க வச்சுட்டு நம்ம சூப்பராக குளிப்பாட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து பில்லோ மாதிரி கொடுத்துருக்காங்க, அட்டாச் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா எடுத்துடலாம். ஸோ இந்த லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் அமேசான்லேயும் இருக்குது, அது மாதிரி லவ்லா வெப்சைட்லேயும் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ண விமானுக்கு. இப்போ நம்ம பாப்பாவுக்கு வாங்கின இந்த லவ்லா பிராண்டோட இந்த ஆஸ்ட்ரோனட் பாத்தரையும் அதே மாதிரி ட்ரெஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். அதையும் வந்து கொண்டு போய் பூஜையில் வந்து நம்ம கலந்துக்கிட்டு பாப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு வந்துடலாம். என்னை விட விவான் குட்டிக்கு தான் வந்து இந்த கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஆர்வம். ஸோ இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அவனே எல்லாத்தையும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னான். வெயிட் தாங்காதலான்னு சொன்னதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ சத்யநாராயண பூஜையில் வந்து நம்ம பங்கேற்கிறது அவ்வளோ பெரிய நம்மளுக்கு பாக்கியமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த சுவாமியை பார்த்துட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6:30, 7 o'clock வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ செம்மையாக இருக்குது பாருங்கள் கிளைமேட்டிங் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ அந்த வானமே வந்து நல்ல பொன்னிறமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கப் காஃபி குடிச்சிக்கிட்டே நம்ம பேசலாமா. ரொம்ப ஸ்ட்ராங்காக காஃபி எடுத்திருக்கேன் எனக்கும் என்னோடய ஸ்டாஃப்க்கும். ஸோ அவங்களும் எங்களோட தான் இருப்பாங்க. கீழே வந்து நம்ம பேக்கிங் இருக்கிறப்போ கீழே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்ற டைமில் என் கூட வந்து நிறைய வந்து கூடவே இருந்து விமான் குட்டியை வந்து விளையாட வைக்கிறது மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தனியாக போராடுறோமே அப்படின்றப்போ ஒரு துணை அப்படின்ற மாதிரி ஒரு ஹெல்ப் மாதிரி வந்து கூட இருக்கிறப்போ உண்மையிலே கொஞ்சம் எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. அண்ட் ஊஞ்சல் வந்து அவன் தள்ளுறான். நான் பாருங்கள், மேலே வந்து உட்காருன்னா அவன் உட்கார வச்சு என்னை தள்ளுறான். ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பெருமையாக இருக்கும். அடடா நம்மளை வச்சு தள்ளுறானே அப்படின்ட்டு. ஸோ குழந்தை பிறந்து வளர்ந்து ஒரு கட்டமாக வந்து
ஒரு விஷயம் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல, அது சொல்ல வார்த்தையே கிடையாது. நான் தான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து நம்ம தெரிஞ்சவங்க தான் நம்மளை பற்றி யோசிக்கணும், நம்மளுக்கு நல்லது நினைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. அப்படி நான் வந்து மீட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கவிதான்னு சொல்லி ஒரு சிஸ்டர், அவங்க யூஎஸில் இருக்காங்க. எனக்கு புரியல, எவ்வளோ பாசம், எவ்வளோ வந்து அன்பு வச்சுருக்காங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிப்பேன் நான். ஸோ அவங்க வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறப்போ, எனக்கு ஒன்று வந்து விஷயம் சொல்கிறப்போ தெரியல எனக்கு நம்ம என்ன கொடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி அவ்வளோ வந்து பாசமுள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்லாம் வந்து நம்ம சேனலில் பார்த்து நம்ம கான்டாக்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ ஆறுதலான விஷயங்கள், ஆறுதலான வார்த்தைகளுக்காக தான் எல்லாருமே ஏங்குறது. பட் இந்த அளவுக்கு அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு வந்து சப்ஸ்கிரைபரும் வியூவர்ஸும் நம்ம சேனலில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ என்ன தான் வந்து பண்ண யூடியூப்பில் அப்படின்றப்போ இத்தனை மக்கள் வந்து நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்கன்றப்ப வேறு என்ன வேணும் இல்லை. காசு கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாங்க. பட் நல்ல மனுஷங்க, நல்ல எண்ணங்கள் நம்ம மேலே திணிக்கக்கூடிய மனுஷங்க வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் நிறைய பார்த்துட்டேன் எங்கள் லைஃப்பில். நிறைய சொந்தக்காரங்க வந்து நம்மளை இன்சல்ட் பண்ணுறது, கூட இருக்கிறவங்க பேக் ஸ்டாப்பிங் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டேன். பட் எனக்கு தெரியாத, என்னை மட்டும் வீடியோவில் மட்டும் பார்க்கக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து எவ்வளோ அன்பு வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப எமோஷனலாகவும் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடை மாற்றினப்போ நிறைய நம்மளுக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய திங்ஸாக எடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த லேடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். இது வந்து டெலிஸ்கோபிக் லேடர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் இழுத்திங்கனாலே உங்களுக்கு அதில் ஆர்டர் வந்துடும். 150 kg சொல்லுவீங்க. இது வந்து வெயிட் தாங்குங்க. அலுமினியம் தான் உங்களுக்கு பார் கொடுத்துருக்காங்க. அண்ட் அகரோ பிராண்டில் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் ஜஸ்ட் வேண்டான இந்த மாதிரி அழகாக வந்து கீழே இறக்கிட்டு நீங்கள் சைடில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லேடர்ஸ் வீட்டில் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா. டக்குன்னு எதாவது பொருள் எடுக்கணும்னாலும் ஈஸியாக இருக்கும். கீழே நல்லா க்ரிப்பான உங்களுக்கு வந்து லெக்ஸ் கொடுத்துருக்கனால வந்து வழுக்காது. பட் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறப்போ ஆயில் இருக்க மாதிரியோ இல்லை வந்து தண்ணி இருக்கிற மாதிரி தரையில யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜஸ்ட் கிளிப்ஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே தள்ளிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். ஸோ வந்து டப்னு அதே வந்து இறங்கிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து அதை திருப்பி மடித்து வைக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இது லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இப்போது லேடர்லாம்னா பெருசாக இடம் அடைக்கும்ல, ஏனிலாம் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னா பெரிய இடம் தேவைப்படும். பட் இது வந்து சின்னதாக நீங்கள் மடிச்சுட்டு சைடு ஃப்ரிட்ஜு சைட்லையோ இல்லை எங்கேயாவது சைடில் சந்தில் கூட நீங்கள் அழகாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ரிப்பாக வந்து ஒரு சாய்வில் வந்து வச்சுட்டு நீங்கள் அதில் நான் ஏறுறேன் பாருங்கள். ஸோ வெயிட்டே தாங்குதுன்றப்போ கண்டிப்பாக உங்கள் வெயிட்டுன்னு தாங்கும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு ஈஸியாக மேலே பொருள் எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மீட்டப் பிளான் பண்ணியிருக்கோம் நானும் ஜுபேதாவும். நம்ம ஃபேமிலியோட போகிறோம் எல்லாம் கரெக்டாக. பட் எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மீட் டைம் கிடைக்கவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருந்தது. அதனால் நாங்கள் 2 பேருமே வந்து முன்னாடியே பேசி வச்சுட்டு சரி இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு வெளியில் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபிக்கா அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இது எனக்கு ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தது. நான் கூட என்னடா இது இப்படி வீடு மாதிரி இருக்குன்னு யோசித்தேன். பட் ஃபுட்டு செம்மையாக டேஸ்ட்டாக இருந்ததுங்க. என் ஜுபேதா அடிக்கடிக்கு இங்கே வருவாங்களாம். அந்த ஆம்பியன்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹோம்லி அந்த அட்மாஸ்பியர் அது மாதிரி உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த ஆம்பியன்ஸை பார்க்கறதுக்கு நல்ல வெளிச்சமாகவும் இருந்தது. நல்ல ஏசியெல்லாம் போட்டு நம்மளுக்கு நல்லா அந்த வெயிலுக்கு நல்ல இதமாகவும் இருந்தது. இன்றைக்கி எங்களோட லேடிஸ் டே அவுட், ஃப்ரெண்ட்ஸ் டே அவுட். இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் வந்து உட்காந்து சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயம் ஷேர் பண்ணி நிம்மதியா, ஆமாம் சந்தோஷமா, பசங்க இல்லாமல் ஹஸ்பண்ட் இல்லாமல். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கீங்களா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வந்து விஷயங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம என்ன தான் ஃபேமிலியோட போனாலும் அந்த குழந்தைங்கள பார்க்குறது கண்டிப்பாக நம்மளோட அட்டென்ஷன் அவங்க மேலே தான் இருக்கும். நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீயாக டைம் கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு ஃபேமிலியாக போகிறதுன்றது ஒரு ஹாப்பினஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் நமக்கு அந்த மீட் டைம்ன்றது நம்மளோட ஃப்ரெண்டு கூட போனால் மட்டும்தான் அந்த கிடைக்கும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிச்ச மாதிரி வந்து நம்ம பேசுறது, நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்ம வந்து ஃபேமிலி முன்னாடி பேச முடியாது இல்லையா. நமக்கு நிறைய பர்சன் இருக்கும், நிறைய விஷயம் சொல்லணும்னு தோணும். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அன்றைக்கி பேசணும். அவளுக்கு மனசில் பட்ட விஷயங்கள், எனக்கு மனசில் பட்ட விஷயங்கள். ஸோ இது வந்து மாதத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக நாங்கள் இந்த மாதிரி மீட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கேயாவது வந்து வெளியில் வந்து போய் அதுக்கு 2 ஃபேமிலியுமே வந்து அவ்வளோ வந்து ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ரெஸ்டாரண்ட் போங்க சொல்லி என் ஹஸ்பண்டும் சரி இல்லை அப்துல்லாவும் சரி 2 பேருமே நல்ல சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப யோசிச்சு தான் ஃபிகா அப்படின்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்தாங்க. சூப் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் பண்ணோம். மஷ்ரூம் சூப் செம்மையாக இருந்ததுங்க. எனக்கு மஷ்ரூம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். க்ரீமி மஷ்ரூம் சூப் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட் பார்க்குறீங்க, நல்லா வந்து ஒரு என்ன சொல்கிற மீல் ஸ்பேஸ் வேணும் உங்களுக்கு, இல்லை கப்புள் ஸ்பேஸ் வேணும் அப்படின்றப்ப இங்கே போங்க. இது வந்து மொசரல்லா சீஸோட ஃப்ரை பண்ண அந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக.
சொல்லலாம். அந்த சீஸ் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா சாலட் பொட்டேட்டோ சாலட் சொல்லியிருந்தோம். நான் சொன்ன மாதிரி ரெகுலர் ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம போவோம் இல்லையா, மசால் தோசை இல்லை பிரியாணி சாப்பிட்ற மாதிரி போவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு இட்டாலியன் ஃபுட் வேணும், இல்லை வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ட்ரை பண்ணணும், நீங்கள் ஃபிக்காக அங்கே போங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த சொன்ன மாதிரி ஆம்பியன்ஸ் வந்து ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஜஸ்ட் இப்போ ஹஸ்பண்டுக்கு மட்டும் கூப்பிட்டு போனோம் அப்படின்னா ஒரு நாள் தப்பே கிடையாது. பசங்களை வந்து உங்கள் மாமனார் வீட்லேயோ இல்லை அம்மா வீட்லேயோ விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் மட்டும் தனியாக கப்பிள் டைம் எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் அது ரொம்ப நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கும். ஃபேமிலின்னு ஓடிட்டு நம்மளோட அந்த மீ டைம் கப்புள் டைம்லாம் விட்டுருவோமா இல்லையா. ஸோ அந்த மாதிரி விடாமல் மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கப்புள்ஸ் டைம் மாதிரி எடுத்துக்கிட்டு வெளியில் போயிட்டு ஜாலியாக இந்த மாதிரி சூப்பராக வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபுட் கண்டிப்பாக சொல்ல ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பு கவுனியில் செஞ்ச பெனக்கோட்டா, இது வந்து வெண்ணிலா பெனக்கோட்டா. ஸோ ரெண்டுமே சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ வர்த் த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது, பட் நம்மளுக்கு அந்த ஃபுட் அந்த குவாலிட்டியோடு கம்பேர் பண்ணுறப்போ செம்மையாக வந்து டேஸ்ட்டும் இருந்தது. அந்த மாதிரி நம்ம பைசாக்கு வர்த்துன்னு சொல்லலாம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நிறைய வந்து ஃபேமிலின்னு ஓடிட்டே இருக்கீங்க. போதும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி முக்கியம் தான், பட் உங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போங்க மாதத்தில் ஒரு வாட்டி. இல்லையா ரொம்ப ஃபேமிலி நெருக்கமாக இருக்கா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கா, ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு பசங்கள்லாம் வந்து ஒரு நாள் மாமியார் வீட்டில் விட்டுட்டு நீங்கள் 2 பேர் மட்டும் கப்புள் டைம் எடுத்துக்கோங்க. தப்பே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேருக்குள்ளே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்தால் தான் நம்ம மற்ற மாதிரி நம்ம பசங்களுக்கு இந்த சூப்பரான ஒரு லைஃப் கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த ஒரு டைம் கண்டிப்பாக தேவை. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் எப்போவுமே. ஸோ ரொட்டீன் லைஃப் கண்டிப்பாக போர் அடிக்கும். கொஞ்சம் அதுலேருந்து மாறுபட்டமான இந்த மாதிரி ஒரு அவுட்டிங்ஸ், ஒரு சில் அவுட் பண்ணுறது எல்லாமே நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருப்பி சந்திக்கிறேன். டேக் கேர், பை.